Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு எம்மியான ஷர்பத் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ ரம்ஜான் மாசம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அப்புறம் என்ன சம்மர் தான். சம்மருக்கு நம்ம ரெடி பண்ணி குடிக்கலாம் இல்லங்க. சோ இது பாத்தீங்கன்னா கஸ்டர்ட் ஜெல்லி அதோட ஜவ்வரிசியும் மிக்ஸ் பண்ணி செஞ்ச ஷர்பத் தாங்க. ரொம்ப எம்மியா இருக்கும். சோ வாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வெசல் எடுத்துக்கிட்டேங்க. சோ அதுல வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு அகரகர் எடுத்துக்கிட்டேங்க. சோ இதை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அகரகர் வந்து தண்ணியில வந்து கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இதுல வந்து தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாங்க. ஜெல்லி வந்து வெளியில வந்து ப்ரீமிக்ஸ் கிடைக்கும். பட் நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அகரகர்லயே செஞ்சிருக்கேன். ரொம்ப எம்மியா இருக்குங்க. சோ இது வந்து நல்லா கரையணும். கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. சோ இப்ப பாத்தீங்களா ஒண்ணு கூட தெரியல பாத்தீங்களா. சோ சூப்பரா கரைஞ்சிருச்சு. இப்ப வந்து இதை வந்து செட் ஆகிறதுக்காக ஒரு பவுல்ல மாத்திக்கிறேங்க. நான் வந்து இந்த மாதிரி பவுல் எடுத்திருக்கேன். சோ இதுல 2 பவுலா மாத்திக்கிறேன். ஏன்னா வந்து ஒரே இதுல மாத்திரேன்னா திக்னஸ் ரொம்ப அதிகமா வரும். சோ அதனால 2 பவுலா எடுத்துக்கிட்டேங்க. சோ இது அப்படியே வந்து ஃப்ரீசர்ல செட் ஆகிறதுக்காக வச்சுக்கோங்க. சோ ஒரு 1/2 அன் ஹவர்லயே சூப்பரா செட் ஆயிடும் ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல வந்து ஜவ்வரிசி ஊற வச்ச ஜவ்வரிசி வந்து சேர்த்திருக்கீங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருப்பேன். அது வந்து நல்லா கொதிக்க விட்டுலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா ஜவ்வரிசி சூப்பரா வெந்துருச்சு. ஸோ கண்ணாடி பதத்துல வந்துருச்சுங்க. ஸோ அதை வந்து இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஸோ லைட்டா கொஞ்சம் வந்து பச்சை தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதோட குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுங்க. வடிகட்டி தனியா வச்சுட்டு அதே பாத்திரத்துல பாத்தீங்கன்னா நான் பால் சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ 1/2 லிட்டர் அளவுக்கு பால். அதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டா இருக்கும். ஸோ எனக்கு வந்து சுகர் வந்து மீடியமா தான் எடுப்பேன். ஸோ அதனால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது வந்து காய்ச்சின பால். அதனால பாத்தீங்கன்னா நான் அப்பவே வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணதை வந்து சேர்த்துட்டேன். ஸோ இது வந்து நல்லா கொதிக்க விடுவோம். இது வந்து திக்காக ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரா வரும். இப்போ சூப்பரா திக் ஆயிடுச்சுங்க. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜெல்லியும் சூப்பரா செட் ஆயிடுச்சுங்க. ஸோ எடுத்து வந்து கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இது 1/2 அன் ஹவர்ல தான் செஞ்சேன். இது 1/2 அன் ஹவர்லயே சூப்பரா செட் ஆயிடுச்சு. ஃப்ரீசர்ல வச்சேங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியா பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஜெல்லியும் ரெடிங்க. இது வெறும் வாய் சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியா இருந்தது. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா கஸ்டர்ட் வந்து ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. இப்போ இதுல ஜவ்வரிசி சேர்த்துக்கலாங்க. ஸோ அது கூட பாத்தீங்கன்னா ஜெல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் பாதி ஜெல்லி சேர்த்துக்கிட்டு பாதி ஜெல்லி பசங்க சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து சப்ஜா விதைகளும் சேர்க்க போறோம். ஸோ இது வந்து இஃப்தார் டைம்ல செஞ்சதால ரொம்ப வந்து வயிற்றுக்கு குளிர்ச்சிங்க. ஸோ சப்ஜா விதைகளும் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உண்மையா சொல்றேன், இது பார்க்கும்போது மட்டும் இல்லைங்க, சாப்பிடும்போது அந்த ஃபாலோதா டேஸ்ட் வந்ததுங்க. அவ்வளோ எம்மியா இருந்தது. வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னா நீங்க வந்து இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா உண்மையா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்குங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நட்ஸ் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணல. பாதாம் மட்டும் லைட்டா தூவிக்கிறேன். அவ்வளவுதாங்க. நம்ம கஸ்டர்ட் ஜெல்லி ஷர்பத்னு சொல்லிக்கலாம், மில்க் ஷேக்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜ்ல வச்சு சர்வ் பண்ணுங்க. உங்க வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பா இது பிடிக்கும். இதை சர்வ் பண்ணும்போது லைட்டா கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. ஃபாலூதா டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரான ஷர்பத் ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதே டேஸ்ட்ல வந்ததான்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.